ராஷ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் சீசன் 9 எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது, இந்த சீசனோட ஹோஸ்ட் யாரு அப்படிங்கிற கேள்விக்கு கிட்டத்தட்ட விடை கிடைச்சிருச்சு. ஆமாங்க, ஜியோ ஹாட்ஸ்டாரோட தென்னிந்திய தலைமை அதிகாரியா இருக்கிற கிருஷ்ணன் குட்டி அப்படிங்கிறவர் ஒரு பேட்டியில சொல்லியிருப்பாரு, இந்த சீசனையும் விஜய் சேதுபதி தான் தொகுத்து வழங்க போறாரு, அது மட்டும் இல்லாம அக்டோபர் 1st வீக் ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. சரி, விஜய் சேதுபதி தான் தொகுத்து வழங்க போறாரு, இந்த சீசன்ல யாரெல்லாம் போட்டியாளர்களா கலந்துக்க போறாங்க அப்படிங்கிற கேள்வி பலருக்கும் எழுந்திருக்குது. அந்த கேள்விக்கு பதிலா தான் இந்த வீடியோ அமைப்போது. ஆமாங்க, இந்த 21 பேர் வர போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு லிஸ்ட் ஒன்னு வெளியே இருக்குது. அந்த லிஸ்ட்ல யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த லிஸ்ட்ல முதல்ல இருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஃபரீனா ஆசாத் தாங்க. இவங்களை பொறுத்தளவுல பாரதி கண்ணம்மா சீரியல்ல வில்லியா நடிச்சிருப்பாங்க. இந்த ஒரு தகுதியே போதும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர்றதுக்கு. ஆமாங்க, பாரதி கண்ணம்மா சீரியல்ல ஹீரோயினா பண்ணவங்க 7வது சீசன்ல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்திருந்தாங்க. அதே சீரியல்ல ஹீரோவா நடிச்ச அருண் பிரசாத் போன சீசன் வந்து போயிருந்தாரு. அதே மாதிரியே இந்த சீசனை பொறுத்தளவுல பாரதி கண்ணம்மா சீரியல்ல வில்லியா பண்ண ஃபரீனா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர்றதா சொல்லப்படுது. அடுத்ததா இந்த லிஸ்ட்ல 2வதா இருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அஸ்வின் தாங்க. அஸ்வினை பொறுத்தளவுல அஸ்வினுக்கு அறிமுகம் தேவையே கிடையாது. குக்வித் கோமாளியை பொறுத்தளவுல அஸ்வின் சிவாங்கி ஜோடிக்கு தனிப்பட்ட ஒரு ஆர்மியே இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவு பலராலையும் ரசிக்கப்பட்ட அஸ்வின் வந்து அந்த புகழை பயன்படுத்தி படத்திலே நடிச்சாரு. அதுக்கப்புறமா அவரை பொறுத்தளவுல மைக்ல பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறதுக்காக கண்டதையும் உளறி கொட்டி அவரோட கெரியரே காலி பண்ணிக்கிட்டார் அப்படின்னே சொல்லலாம். இருந்தாலும் இப்ப பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எதுக்காக வர்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, நான் அப்படிப்பட்டவெல்லாம் கிடையாதுப்பா, நான் ரொம்ப நல்லவன் அப்படிங்கறத நிரூபிக்கிறதுக்காக பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர்றதா சொல்லப்படுது. அடுத்த இந்த லிஸ்ட்ல 3வதா இருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா வினோத் பாபு தாங்க. இவரை பொறுத்தளவுல தென்றல் வந்து என்னை தொடும் சீரியல்ல ஹீரோவா பண்ணிருப்பாரு. விஜய் டிவில சீரியல் பாக்குற எல்லாருக்குமே வினோத் பாபு தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாம அதே சீரியல்ல ஹீரோயினா பண்ணவங்க போன சீசன்ல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்திருந்த பவித்ரா தான். அந்த வகையில இந்த சீசன்ல வினோத் பாபு கன்ஃபார்ம் லிஸ்ட்ல இருக்கிறதா சொல்லப்படுது. அதே மாதிரியே இந்த லிஸ்ட்ல 4வதா இருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா புவியரசன் தாங்க. இவரோட பேரை சொன்னாலே அதிர்து அப்படின்னே சொல்லலாம். ஆமாங்க, இன்னும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போல, அதுக்கு முன்னாடி புவியரசனுக்கு தனியா ஃபேன் ஃபாலோவர்ஸ் எல்லாம் வந்துடுறாங்க. புவியரசனுக்கு தான்ப்பா என்னோட ஓட்டு, இந்த சீசனோட டைட்டில் வின்னர் புவியரசன் தான் அப்படிங்கிற அளவுக்கு அவருக்கு ஆதரவு அதிகமாயிட்டே இருக்குது அப்படின்னே சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் புவியரசனை பொறுத்தளவுல சீ தமிழ்ல சீரியல் பண்ணியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம விஜய் டிவில ஒளிபரப்பான மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்ன திரையில கலக்குன்னு கலக்கிருப்பாரு அப்படின்னே சொல்லலாம். டாஸ்க் எல்லாம் செமையா பண்ணுவாரு. உண்மையாவே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள புவியரசன் வந்தா சூப்பரா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததா இந்த லிஸ்ட்ல 5வதா இருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா பவித்ரா லட்சுமி தாங்க. இவங்களுமே குக்வித் கோமாளி புகழ் அப்படின்னே சொல்லலாம். ஆமாங்க, புகழும் பவித்ரா லட்சுமியும் சேர்ந்து புகழ் அடைஞ்சாங்க, அது வேற கதை. இருந்தாலும் அவங்களோட கியூட்னஸுக்காகவே அவங்களுக்குன்னு தனி ரசிகர் பட்டாளம் இருந்துச்சு. அதே நேரத்துல சமீப காலத்துல அவங்களோட போட்டோ ஒன்னு ரிலீஸ் ஆச்சு. இன்னமும் ரொம்பவே முடியாம இருக்கிற மாதிரியும் எலும்பும் தோலுமா பவித்ரா லட்சுமி இருக்கிற மாதிரிலாம் ஒரு போட்டோ வெளியாச்சு. அது பல சர்ச்சைகளை கிளப்பிச்சு அப்படின்னே சொல்லலாம். இப்போ அவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரதா சொல்லப்படுது. அடுத்தது இந்த லிஸ்ட்ல 6வதா இருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா உமர் தாங்க. இவருமே குக்வித் கோமாளி புகழ் தாங்க. ஆமாங்க, இந்த சீசன்ல சும்மா மனுஷன் கலக்குன்னு கலக்கிட்டு இருக்காரு. என்னதான் காஷ்மீர் பையனா இருந்தாலும் அவரோட தமிழா இருக்கட்டும் இல்லனா அவரோட இன்னசென்டா இருக்கட்டும் பல ரசிகர்களை கவர்ந்து இழுத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உண்மையாவே உமரும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தா ஃபைனல் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்குது. அடுத்ததா இந்த லிஸ்ட்ல 7வதா இருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா யோகலட்சுமி தாங்க. இவங்களை பொறுத்தளவுல ஹார்ட் பீட் அப்படிங்கிற வெப் சீரிஸ்ல செமையா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆமாங்க, ஃபர்ஸ்ட் சீரிஸ்ல வில்லியா வந்திருந்தாங்க, சும்மா மாஸ் பண்ணிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம சமூக வலைதளங்கள்லயும் ரொம்பவே ஆக்டிவா தான் இருக்காங்க. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இவங்க வந்தா கண்டிப்பா பூர்ணிமா தனம் எப்படி விளையாண்டாங்களோ அப்படி ஒரு கேமை இவங்க கையில எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. அடுத்ததா இந்த லிஸ்ட்ல 8வதா இருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா குரேஷி தான். குரேஷிக்கு அறிமுகமே தேவை கிடையாது. பல நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குறாரு. சிறந்த காமெடியன். குக்வித் கோமாளி இந்த சீசனை பொறுத்தளவுல குரேஷியால மட்டும்தான் ஓரளவு பாக்குற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள குரேஷி வந்தா ஃபன்னுக்கு பஞ்சம் இருக்காது அப்படினே சொல்லலாம். அடுத்ததா இந்த லிஸ்ட்ல 9வதா இருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா நக்ஷத்ரா நாகேஷ் தாங்க. இவங்களுமே விஜய் டிவில ஒளிபரப்பான தமிழும் சரஸ்வதியும் சீரியல்ல ஹீரோயினா பண்ணியிருந்தாங்க. அதே சீரியல்ல ஹீரோவா நடிச்ச தீபக் போன சீசன்ல வந்து கலக்குன்னு கலக்கி இருந்தாரு. இந்த சீசன்ல நக்ஷத்ரா நாகேஷ் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்ததா இந்த லிஸ்ட்ல 10வதா இருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா விக்னேஷ் தான். இவரை பொறுத்தளவுல காக்கா முட்டை அப்படிங்கிற படத்துல
குழந்தை நட்சத்திரமா நடிச்சிருப்பாரு. அது மட்டும் இல்லாம சமீபத்துல வெளியான விஜய் சேதுபதியோட மகன் படத்திலையும் ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தாரு. இவரை பொறுத்தளவுல வளர்ந்து வர்ற ஒரு நடிகர். இவர் விஜய் சேதுபதியோட ரெக்கமெண்டேஷன்ல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரதா சொல்லப்படுது. அதே மாதிரியே விஜய் சேதுபதி கோட்டால இரண்டாவது ஒரு போட்டியாளர் வரதா சொல்லப்படுது. அதாவது 11வது போட்டியாளரா பாலசரவணன் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரதா சொல்லப்படுது. இவரை பொறுத்தளவுல சிறந்த காமெடியன் அப்படினே சொல்லலாம். பல படங்கள்ல துணை நடிகரா நடிச்சிருக்காரு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா விஜய் சேதுபதி நடிச்ச பண்ணையாரும் பத்மினியும் அப்படிங்கிற படத்திலையும் ஒரு கேரக்டர் பண்ணிருப்பாரு. இவரெல்லாம் வருவாரா அப்படிங்கிறது டவுட்டா இருக்குது. இருந்தாலும் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா இந்த லிஸ்ட்ல 12வதா இருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா சபானா தாங்க. சபானா பொறுத்தளவுல சீ தமிழ்ல செம்பருத்தி சீரியல்ல சும்மா சூப்பரா நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா கல்யாணம் ஆச்சு, காணாம போயிட்டாங்க. இப்ப பார்த்தோம் அப்படின்னா நடந்துகிட்டு இருக்கிற குக் வித் கோமாளில புகழ் கூட சேர்ந்து பல கிரிஞ்சு கண்டென்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எந்த மாதிரி கண்டென்ட் கொடுக்க போறாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். அடுத்ததா இந்த லிஸ்ட்ல 13வதா இருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அக்ஷிதா தாங்க. இவங்களை பொறுத்தளவுல பாக்கியலட்சுமி சீரியல்ல ஒரு கேரக்டர் பண்ணிருந்தாங்க. ரொம்பவே பாவமா வெகுளியா இருக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம நல்ல டான்சரும் கூட. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா இவங்களோட உண்மையான கேரக்டர் என்ன அப்படிங்கிறது நமக்கெல்லாம் தெரிய வரும். அடுத்ததா இந்த லிஸ்ட்ல 14வதா இருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ரியாஸ் கான் தாங்க. இவரை பொறுத்தளவுல கடந்த 3 சீசனாவே இவர் உள்ள வருவார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுற ஒரு போட்டியாளர் அப்படின்னே சொல்லலாம். இவரோட மகன் ஷாரிக்குமே ஒரு சீசன்ல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்திருந்தாரு. அந்த சீசனை பொறுத்தளவுல ஷாரிக் பெருசா எதுவும் பண்ணல. ஆனா உமா ரியாஸ் கான பொறுத்தளவுல உள்ள கலக்குன்னு கலக்கிருப்பாங்க. என்னப்பா மகன் அனுப்புனதுக்கு அம்மாவே வந்திருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி நம்மெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம். ஆனா இந்த சீசன்ல ரியாஸ் கான் கன்ஃபார்ம் லிஸ்ட்ல இருக்கதா சொல்லப்படுது. அடுத்ததா இந்த லிஸ்ட்ல 15வதா இருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா விஜே பார்வதி. என்னங்க பேரை கேட்டாலே அதிருதா? ஆமாங்க, இவங்களை பொறுத்தளவுல கான்ட்ரோவர்சிக்கு பஞ்சம் இல்லாத ஒரு போட்டியாளர் அப்படின்னே சொல்லலாம். யாராவது எதையாவது ஒன்ன பேசிட்டாங்கன்னா உடனே விமன்கார தூக்கிடுவாங்க, வேற லெவல்ல சம்பவம் பண்ணுவாங்க. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்னெல்லாம் கலவரத்தை பண்ண போறாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். அடுத்ததா இந்த லிஸ்ட்ல 16வதா இருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அமிர்தா ஸ்ரீனிவாசன் தான். இவங்களை பொறுத்தளவுல ஒரு மாடல். இவங்க பல வெப் சீரிஸ் பண்ணிருக்கதா சொல்லப்படுது. ஆனா அறிமுகம் இல்லாத ஒரு முகம் தான். கண்டிப்பா இவங்க எப்படிப்பட்டவங்க, எப்படி விளையாட போறாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம பொறுத்து இருந்தா பார்த்தாகணும். அடுத்ததா இந்த லிஸ்ட்ல 17வதா இருக்கிற போட்டியாளர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா பூனம் பாஜ்வா தாங்க. அதாவது சீனியர் கேட்டகரியில ரியாஸ் கான் மாதிரியே பெண் போட்டியாளர்ல பூனம் பாஜ்வா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறதா சொல்லப்படுது. என்னப்பா பூனம் பாஜ்வா சீனியர் கேரக்டரா? நம்ப முடியலையப்பா. இப்பவும் கிளாமரா தான் அவங்க போஸ்ட் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேக்குறீங்களா? ஆமாங்க, என்னதான் இருந்தாலும் சீனியர் தானே. அவங்களும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரதா சொல்லப்படுது. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கிளாமரை காட்ட போறாங்களா இல்லன்னா சிம்பத்தி நாடகம் போட போறாங்களா அப்படிங்கறதெல்லாம் பொறுத்து இருந்து பார்க்கலாம். அடுத்ததா இந்த லிஸ்ட்ல 18வதா இருக்கிற போட்டியாளர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா வாகேசன் தாங்க. இவருமே போன சீசன்லயே வருவார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்பட்ட ஒரு போட்டியாளர் அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, எல்லா சீசன்லயுமே ஒரு ராப் சிங்கரை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள விடுவாங்க. ஆனா இத்தனை சீசனா உள்ள வந்த ராப் சிங்கர் எல்லாமே தேவையில்லாத வேலையை பண்ணி கெட்ட பேர் எடுத்துட்டு தான் வெளியே போயிருக்காங்க. அதே நேரத்தில் வாகேசனை பொறுத்தளவுல இலங்கை தமிழர். அவரோட ராப் சாங் எல்லாமே வேற லெவல்ல இருக்கும். பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இவராவது நல்ல பேர் எடுத்து ஃபைனல் வர வருவாரா அப்படிங்கிற பல எதிர்பார்ப்புகள் இருக்குது. உள்ள என்ன பண்ண போறாரு அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். அடுத்ததா இந்த லிஸ்ட்ல 19வதா இருக்கிற போட்டியாளர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா திவ்யா துரைசாமி. இவங்களுமே குக் வித் கோமாளி புகழ் அப்படின்னு சொல்லலாம். அதை விட டெஸ்ட்ல அப்படின்னா பலருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க, எப்படி சீசன் 4ல ரம்யா பாண்டியன் உள்ள வந்தாங்களோ அதே கேட்டகரியில தான் இவங்களும் உள்ள வராங்க. ஆமாங்க, ரம்யா பாண்டியனுமே கிளாமர் போட்டோஸ் போட்டு தான் ரொம்பவே வைரல் ஆனாங்க. அதே மாதிரி தான் திவ்யா துரைசாமியோட போட்டோவுக்காக ஏங்கி கிடக்கிற ஒரு ரசிகர் பட்டாலும் இருக்கதான் செய்து. இவங்களும் இந்த சீசன்ல கன்ஃபார்ம் லிஸ்ட்ல இருக்கதா சொல்லப்படுது. உள்ள என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். இந்த லிஸ்ட்ல 20வதா இருக்கிற போட்டியாளர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ரக்ஷன் தாங்க. என்னப்பா ரக்ஷன்லாம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரமாட்டாருப்பா? சும்மாவே விஜய் டிவியை பொறுத்தளவுல இருக்கிற 3-4 ஹோஸ்ட வச்சுதான் எல்லா நிகழ்ச்சியும் தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க. இதுல ரக்ஷன் உள்ள போயிட்டா ஹோஸ்ட் குறைஞ்சிருமே அப்படிங்கிற மாதிரி எனக்குமே அந்த கேள்வி இருக்குது. இருந்தாலும் இந்த சீசனை பொறுத்தளவுல கண்டிப்பா ரக்ஷன் உள்ள போறதா சொல்லப்படுது. அதாவது எல்லா சீசன்லயுமே ஒரு ஆங்கரை உள்ள விடுவாங்க. அந்த வகையில இந்த சீசன்ல ரக்ஷன் உள்ள போறதா சொல்லப்படுது. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எப்பவுமே ஒரு காதல் ஜோடி வரும். ஒன்னு ஜோடியா உள்ள வருவாங்க, அண்ணன் தங்கச்சிம்பாங்க, ரவீனா மணி மாதிரி. இல்லன்னா உள்ள போனதுக்கு அப்புறமா நாங்க 2 பேரும் காதல் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டென்ட் கொண்டு போவாங்க. போன சீசனை பொறுத்தளவுல விஷால் அன்ஷிதா கொண்டு போனாங்கல்ல, அதே மாதிரி. ஆனா இந்த சீசனை பொறுத்தளவுல காதல் ஜோடிகளா இருக்கிற டிடிஎஃப் வாசன், சோயா இவங்க 2 பேருமே ஜோடியா உள்ள போறதா சொல்லப்படுது. இப்படி இந்த லிஸ்ட பொறுத்தளவுல 23 பேரோட பேர்கள் வெளியே வந்திருக்குங்க.
ஆனா இந்த 23 பேர்ல இருந்து கண்டிப்பா 10 நபர்களாவது உள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்குது. பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல இந்த 23 பேர்ல இருந்து எந்த 10 நபர்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களோட பேரை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அதே மாதிரியே இந்த சீசனை பொறுத்தளவுல காமனர் கேட்டகரியில இருந்து, அதே மாதிரி சோசியல் மீடியா பிரபலங்கள், இன்னொரு செட் பார்த்தோம் அப்படின்னா டிரான்ஸ்ஜெண்டர், இப்படி பல கேட்டகரியில இருந்து போட்டியாளர்களை தேர்வு பண்ணி உள்ள அனுப்ப போறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த சீசன்ல வீடு ஒரே வீடு தான், 2 வீடு கான்செப்ட் வந்து ஃபெயிலியர். அதனால இந்த சீசனை பொறுத்தளவுல ஒரு வீடு கான்செப்ட் தான் இருக்க போகுது. அதே மாதிரியே டாஸ்க் எல்லாமே வேற லெவல்ல இருக்க போகுது. கிரியேட்டிவ் டீமை மொத்தமா மாத்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் செய்திகள் வருது. என்னதான் இருந்தாலும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த சீசனை பொறுத்தளவுல ஹோஸ்டா வரப்போற விஜய் சேதுபதி போன சீசன்ல அவர் பண்ண தவறுகள் எல்லாம் திருத்திக்கிட்டு இந்த சீசனை ஹோஸ்டா தொகுத்து வழங்குவாரா, கேட்க வேண்டிய கேள்விகளை நேரடியா கேட்பாரா, மத்த போட்டியாளர்களை பேச விடுவாரா அப்படிங்கறதெல்லாம் பொறுத்து இருந்தா பார்த்தாகணும். பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல விஜய் சேதுபதி ஹோஸ்டிங்ல எதெல்லாம் மாத்திக்கிட்டா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களோ அதையும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.